வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபி ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாடிட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குரு இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம். பதம் அடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது பஞ்சபூத நவகிரகதவம் நடத்திய அருள்நெறியர்லையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறியர்லையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் ஞான களஞ்சிய கவி விளக்கம் அத்வைதம் துவைதம் வந்தாச்சு.
இன்றைக்கு இந்த வாரம்தான் சனிக்கிழமை அதை பற்றி கேட்டிருந்தோம். இன்றைக்கு கவியே அதுதான். அருமை, சிறப்பு. இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அத்வைதம் துவைதம் தலைப்பிலே உள்ள கவி. கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வைத தத்துவம் போல் கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித்த நிலை விளக்கம் ஒக்கும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம், கடவுளும் மற்ற அனைத்துருவும் கருத்துணர்ந்தார். ஒரு திடப்பொருள் கற்கண்டு எப்படி உருவானது என்ற அதன் பூர்வீகத்தை பார்த்தால் கரும்பு ரசம். இந்த கரும்பு ரசம் எப்படி வந்தது? கரும்பிலிருந்து. ஒரு திடப்பொருள் திரவத்திலிருந்து வந்தது, திரவம் திடப்பொருளிலிருந்து வந்தது. இப்ப கரும்பு எங்கிருந்து வந்தது? வயலிலிருந்து. இப்போ வயலில் எந்த சத்து கரும்பானது என்று பார்க்கின்ற போது கண்களுக்கு தெரியாத மிக நுட்பமான உயிரணுக்களின் சேர்க்கை. என்னென்ன விதமான அணுக்கள் தேவை என்பதை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? அந்த கரும்பு ஒரு துண்டு வைப்பாங்களே நடுகின்ற போது, அதில் இருக்கின்ற காந்த கருமையம் இந்த ரசாயனங்கள் நமக்கு ஒத்தது என்று அதை சார்ந்தவற்றையெல்லாம் தன்வயப்படுத்திக் கொள்கிறது. இப்ப மண்ணிலே கரும்புக்கு தேவையான சத்து மட்டும்தான் உண்டா என்றால் எல்லா சத்துக்களும் தான் இருக்கும். இதிலே தனக்கு பிடித்தது தேவையானது மட்டுமே மயப்படுத்திக் கொள்கிறது. அப்ப அதில் உள்ள சத்துக்களை உணர்கிறது, தனக்கு எது தேவை என்பதை பிரிக்கிறது, அதை தன்வயப்படுத்திக் கொள்கிறது. கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட், இந்த மூன்றும் சேர்ந்த இயக்கத்திற்கு மனம் என்று பேர். இப்போ கரும்பிலே மனம் இருக்குமா? உணர்தல், பிரித்து அறிதல், துய்த்தல். இந்த உணர்வாக வெளிப்பட்டது அதனுடைய பூர்வீகம் தானே, சஞ்சித கர்மா. இப்படியே பின்னோக்கி போகின்ற போது எல்லாம் அணுக்களின் சேர்க்கையே என்று வரும். அப்போ ஒவ்வொரு விதமான அணுக்களாக இருந்தாலும் கூட அனைத்திற்கும் மூலமாக இருப்பது இறை துகள் என்ற ஒரே தன்மை உள்ள ஒரு இயக்கம், ஒரு காந்த துகள்கள் தான். இவை எங்கிருந்து வந்தன? எல்லாம் வல்ல சுத்த வெளியிலிருந்து தோன்றியது. இப்படி தன்னில் இருந்து தன்னுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்ப்பது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வார்கள். இதனுடைய உச்சம் எங்கே என்றால் அதுவேதான் எல்லாமாக மாற்றம் பெற்றது தத்துவமசியில போய் முடியும். ஆனால் இந்த வரலாறு தெரியாத மனம் என்ன நினைக்கிறது என்றால் தான் வேறு, மற்ற மனிதர்கள் வேறு,
மனித இனம் வேறு, மற்ற விலங்கினங்கள் பறவையினங்கள் வேறு. இப்படி எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்க்கிறது. அப்ப துவைத்தம் என்பது தான் வேறு இறைநிலை வேறு என்ற பிரிவு. ஆனா இங்க மனிதர்களிலேயே குலம், கோத்திரம், ஏழை, பணக்காரன், படித்தவன், பாமரன், எத்தனை பிரிவினைகள். இது துவைத்தம் இல்ல, மல்டி வைத்தம், எண்ணற்ற பிரிவினைகள். முதலில் இதுல இருந்து விடுபட்டு துவைதத்துக்கு வரணும். எல்லாரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தான். இப்ப மனித இனம் ஒன்று, இறைநிலை ஒன்று என்று இந்த துவைதத்துக்கு வரணும். அப்பதான் துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு போக முடியும். எனவே கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரம். அதே போல துவைதம் என்று சொன்னால் அது அத்வைதத்தின் சரித்திரம். அத்வைத்தம் பிளஸ் பரிணாமம் ஈக்குவல் டு துவைத்தம். அப்ப இருந்த ஒன்றே எல்லாமாக மாற்றம் பெறுகிறது. முடிகின்ற போது மீண்டும் அதுவாகவே முடிந்து போகிறது, அரூபமாகவே முடிந்து போகிறது. அப்ப எல்லாமே அரூபத்தில் இருந்து தோற்றத்திற்கு வருகின்றன. தோற்றம் முடிந்த பிறகு மீண்டும் அரூபமாகவே முடிந்து போகின்றன. இதை அறிந்து கொள்கின்ற போதுதான் அத்வைதம் ஏன் தேவை என்றால், பிரம்ம ஞானத்திற்கு அத்வைதம் அடிப்படை. பிரம்மஞானம் என்பது என்ன? தன்னை வேறாக பார்க்காமல், மற்றவரை பிரித்து பார்க்காமல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னாரே, அந்த விரிந்த உலக சகோதரத்துவம் அது மலர்ச்சி பெற்று தன்னை போல பிறரை என்னும் தன்மை வர வேண்டும் என்றால் அத்வைத பக்குவம் வந்தால் மட்டுமே சாத்தியமாகும். அதற்காகத்தான் அத்வைதத்தை மையப்படுத்தியதுதான் எல்லா மதங்களின் வழிபாட்டு முறைகளின் நோக்கம், பயணம். ஆனால் நோக்கம் அத்வைதமாக இருந்தாலும் துவைதத்திலேயே அது முடிந்து போகிறது. யாரும் அத்வைதத்தை பற்றி விளக்கி சொல்வதற்கு இல்லை. வார்த்தை அளவிலே அத்வைதம் என்று பேச தொடங்கினாலும் விளக்கம் சொல்கின்ற போது துவைதத்திலேயே தான் நிற்கிறாங்க. அப்ப அத்வைதத்தை யார் விளக்கி சொல்ல முடியும் என்றால், ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலை இறை விண் ஞானம். ஆதிநிலை இறை, அணுநிலை இயக்கம் விண்ணு, அறிந்த நிலை ஞானம் இறை விண் ஞானம். ஸோ இறை விஞ்ஞானம் தெரிந்தால்தான் அத்வைதத்தை விளக்க முடியுமே தவிர, தெரியாதவர் விளக்க முற்படுகின்ற போது குழப்பம் தான் மிச்சமாகிறது. சாமி சொன்னாங்க, வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது, விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. விளங்கியவர்கள் தான் விளக்கத்திற்கு முன் வரணும். ஆனா உலகத்துல அரைவேக்காடுகள் தான் முன்னாடி நிக்குது. அதாவது நம்ம புகழ்பெற்ற பேச்சாளர்கள், யூடியூப் பரவலாக ரசிக்கப்படுகின்ற பேச்சாளர்கள், இவரெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன தகுதியின் அடிப்படையில் இவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதே ஆச்சரியமா இருக்கும். எத்தனையோ ஃபேவரட்டிசம் இருக்கு. அப்போ ஒரு ஆன்மீகத்தின் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன தகுதி? யார் புரிந்தவர்களோ அவர்களை தான் தேடி பிடிக்கணும். அப்பதான் உலகம் உருப்படும். அப்படி இல்லாத போது இதெல்லாம் கலவரங்களுக்குத்தான் துணை போகும். அதனால் இந்த அத்வைதத்தை புரிந்து கொண்டால் துவைதம் போயிடும்.
சரி, இந்த இரண்டையும் விலக்கி சொல்வது எப்படி என்ற கேள்வி வருகின்ற போது விசிஷ்டாத்வைதம், அத்வைதத்திற்கும் துவைதத்திற்கும் பாலமாக இருக்கின்ற இணைப்பு, அது விசிஷ்டாத்வைதம். அது என்ன செய்யுது? இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும். அத்வைதம் ஆமா, துவைதம் ஆமா, எப்படின்னு சொல்றேன் கேளு. அதுதான் விசிஷ்டாத்வைதம். ஏன்னா இந்த இரு முனைகளை இணைக்கின்ற ஒன்று விசிஷ்டாத்வைதம். ஏன்னா ரெண்டு சேருமா? துவைத்தம் ரெண்டு பட்டது, அத்வைத்தம் ஒன்று. இப்போ இந்த ரெண்டும் சேருமா? அப்ப இடையிலே அதை இணைத்து வைக்கின்ற பாலம் விசிஷ்டாத்வைதம். ரெண்டு தான் பார்க்கிறோம். ஆனா எங்கே இருந்து வந்தோம்? இப்போ சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு தாத்தா தானே. அந்த தாத்தாமார்கள் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கொள்ளு தாத்தா தானே. இப்படியே பின்னோக்கி போனால் இந்த 820 கோடி ஜனத்தொகை எங்க போய் நிற்கும்? ஒரு ஆதாம் ஏவாள், ஒரு ரதி மன்மதன், ஒரு குரோமோசோம் எக்ஸ், குரோமோசோம் ஒய், இங்கத்தானே போய் நிற்கும். இது எங்க இருந்து வந்தது? விலங்கினத்தில இருந்து வந்தது என்று விசிஷ்டாத்வைதம் இவ்வளவு நீண்ட விளக்கத்தை கொடுக்கும். கடைசியில் எங்க போய் நிற்கும்? சுத்த வெளியில போய் நிற்கும். அப்போ துவைத மனப்பான்மை உள்ள பக்தர்களை அத்வைதத்திற்கு இட்டுச் செல்கின்ற பாலம் விசிஷ்டாத்வைதம். இதில் எழுதப்பட்டவைகள் தான் இதிகாசங்கள். ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். இந்த மூன்றுமே விசிஷ்டாத்வைதத்தை மையப்படுத்திய இதிகாசங்கள். என்ன சொல்றது? எல்லாம் பிரிச்சு பேசுது. பரம்பொருள் ராமன், கிருஷ்ணன், என்னென்ன கதாபாத்திரங்கள், என்னென்ன சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், இதற்குள் என்னென்னலாம் தத்துவங்கள். அப்ப மீண்டும் இறைவனை அடைவதற்கான ஒரு விசிஷ்டாத்வைத தத்துவமாக வந்த இந்த இதிகாசங்களை என்ன பண்ணினாங்க? எதையும் ரெண்டாக்கிட்டாங்க. பரம்பொருள் ராமன், மற்றவங்க எல்லாம் ஜீவராசிகள். பரம்பொருள் கிருஷ்ணன், மற்ற எல்லாம் மனிதர்கள். இங்கே ரெண்டே நிறுத்திட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன செய்தது? இந்த இதிகாசங்கள் ராம பக்தன், கிருஷ்ண பக்தன், முருக பக்தன் என்று மாற்றுவதை தவிர மனிதனை தெய்வமாக மாற்றவில்லை. அப்ப மகான்களின் நோக்கம் அத்வைதத்தை நிலைப்படுத்துவது என்றாலும் இவற்றை கையில் எடுத்துக்கொண்ட மதவாதிகள் செய்தது என்ன என்றால் அதே துவைதத்தையே போதிப்பார்கள். ஏன்னா அப்படி இருக்கின்ற வரைக்கும் தான் இவனுக்கு பதவி மிச்சம். அத்வைதம் பரவலாகி விட்டால் இவங்க பதவியெல்லாம் பறி போயிடும். அப்புறம் யாரும் போய் கால் விழக மாட்டாங்க, காணிக்க வைக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி உழைக்காமல் பெருமையோடு வாழ்வது? அதனால் இந்த கூட்டம் எப்போதும் பக்தர்களை உருப்படவே விடாது. பக்தர்களும் உருப்பட நினைக்க மாட்டாங்க. இதுதான் வேடிக்கை. இதுல நம்ம என்ன விளக்கம் சொன்னாலும் மறுபடியும் அங்க போய் விழத்தான் பார்ப்பாங்களே தவிர இதுல தெளிவு பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் மிக குறைவு, மிக குறைவு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இடத்துல பயம் இருக்கிறது. இன்னும் நிறைய வேணுன்ற ஆசை, உள்ளதை இழந்து விடுவோமோ என்ற பயம். இந்த ஆசையும் பயமும் சேர்ந்ததுதான் பக்தி. எல்லா மூட நம்பிக்கைகளும் ஆசையும் பயமும் சேர்ந்ததுதான். ஆடி அமாவாசை ஏதோ பித்திருக்களுக்கு கும்பிடணும்னு வேற சில பேர் சொல்றாங்க. சில பேர் இது அம்மன் மாதம், ஆடி மாதமே அம்மன் மாதம், இதுல சுப காரியங்கள் மட்டுமே செய்யணும், இந்த பித்ரு மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று இன்னொரு சாரார். இது எது உண்மை?
ஆடி அமாவாசை. அமாவாசைன்னா கும்மிருட்டு. ஆடுதல் என்றால் இயக்கங்கள். அப்ப இங்க ஆடிக்கிட்டு இருக்கிற அத்தனையும் 100 வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடான்றாரு கண்ணதாசன். அது மாதிரி எல்லாம் இறைவனின் பிள்ளைகள் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்து தத்துவத்திலே, குறிப்பாக தமிழ் மாதங்களிலே எல்லா திருவிழாக்களும் அமாவாசையை மட்டுமே மையப்படுத்தி இருக்கும். சித்திரை மாசம் மட்டும்தான் சித்ரா பௌர்ணமி என்று பௌர்ணமிக்கு முக்கியத்துவம். மற்ற பண்டிகைகள் எல்லாமே அமாவாசையை தான் மையப்படுத்தி இருக்கும். காரணம் என்ன? அமாவாசையை போன்ற கும் இருட்டு தான் சுத்தவெளி, ஆதிசிவம், மெய்ப்பொருள். அதிலிருந்து வந்ததுதான் அனைத்தும். அப்ப இந்த பிரார்த்தனையின், இந்த பண்டிகையின், இந்த வழிபாட்டின் நோக்கம் என்ன? அத்வைதமாகி அந்த தெய்வத்தை அனுபவத்தில் உணர்வதே. ஆன்ம லயத்திற்கான பயிலரங்கம் ஆலயம். அது ஒரு அலைக்களம். அதை பயன் கொண்டு ஆன்மாவை லயப்படுத்த வேண்டும். இதுல இந்த ஜீவாத்மா என்ற அனுபவங்களோடு கலந்த ஆத்மா, பரமாத்மா என்ற நிர்குணமான இறைநிலையோடு இணைக்க வேண்டும். அப்ப நமக்குள்ளேயே 0 to 40 வரைக்கும் இருக்கு கருமையம். இதுலயே ஜீவாத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கு, பரமண்டலம் இருக்கு, பரம்பொருளும் இருக்கு. அப்போ லயம் என்பது அகத்தே நிகழ்வதே தவிர புறத்தே நிகழ்வது அல்ல. அப்ப நம்முடைய மனம் ஒடுங்கி 40 அலையிலிருந்து குறைந்து கொண்டே வந்து 13 அலையிலே பரமாத்மாவை தரிசித்து, மீண்டும் அது சுருங்கி சக்திகளத்தை தரிசித்து விஸ்வரூபமாக பார்த்து, அதிலும் விரிந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சுத்தவெளி என்ற பூஜ்யத்தை அறிகின்ற போது அது தெய்வ தரிசனமாக நிறைவேறுகிறது. எனவே ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம் என்ற 3க்கும் அடிப்படை குரு தரிசனம். குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாதே. அப்ப தகுந்த குரு வேண்டும். இது ரொம்ப முக்கியம். குரு என்ற போர்வையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனா யார் அசல் குரு என்று அடையாளம் காண்பதற்கும் ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறாங்க. அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இவங்கதான் உண்மையான குருமார்கள். மற்றவர்கள் எல்லாம் கோழிகள் என்பதை உணர்ந்து கொண்டு தகுந்த குருவிடத்திலே சரணடைந்து அவர் காட்டக்கூடிய பயிற்சி முறைகள், தத்துவ விளக்கங்கள் இவற்றெல்லாம் பின்பற்றி அற வாழ்க்கையிலே நம்ம இணைத்துக் கொள்கின்ற போது ஒரு நாள் அந்த தெய்வ தரிசனம் சாத்தியமாகும். எனவே நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். ஒன்று மட்டும்தான் வாழ்க்கை முறை. இன்றைய வாழ்க்கையும் அதை சார்ந்துதான் அமைகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு அழைத்து வருவது விசிஷ்டாத்வைதம். இரண்டையும் ஒத்துக்கொள்வது சிறப்புங்கய்யா. எளிமையாக அழகாக சொல்லியாச்சு. அருமை, மகிழ்ச்சிங்கய்யா. தொடர்ந்து நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்தி முத்துச்சுடற்குடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்தி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்தி சஞ்சீவ் சிவசங்கரி சிவபாலாமா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல்
போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மகாபிரம்ம ஞானமாம் மகாபிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்வு. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.